எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரையும் எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் குக்கிங் வீடியோ போடுறோம். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் எங்களோட கிச்சன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, மீன் குழம்பு, மீன் வறுவல், அப்புறம் சாதம் வச்சுருக்கோம். அதுக்காக வெங்காயம் கட் பண்ணிவிட்டு தேவையான அளவு புளி எடுத்து ஃபஸ்ட்டு ஊற போட்டோம். புளியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் புளி ஊற வச்சேன். அதுக்கப்புறம் மீனெல்லாம் வாஷ் பண்ணோம். இது என்ன மீன் அப்படின்னா சங்கரா மீன். வாஷ் பண்ணிவிட்டு மீனை வந்து ரெண்டாக பிரித்து தனியாக குழம்புக்கு தனியாகவும் வறுவலுக்கு தனியாகவும் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் வறுக்கிறதுக்கு மட்டும் தனியாக மீனை வந்து 2 பீஸாக தான் போட்டிருந்தோம். மேலே உள்ள பார்ட்டும் சென்டர் பார்ட்டும். தலையெல்லாம் குழம்பு வச்சுட்டு இந்த வால் பகுதியெல்லாம் வறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் லைட்டாக மசாலா உள்ளே இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக கீரல் போட்டுட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வீட்டில் அரைச்ச வரமிளகாய் தூள் போட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணோம். நாங்கள் எப்போதுமே குழம்புக்கு வறுவல் எதுக்குமே வந்து கடையில் வாங்குகிற எந்த ஒரு மசாலாவும் யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாமே வீட்டில் அரைச்ச மசாலா தான் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூளும் இருந்துச்சு, அதில் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் அப்படியே மிக்ஸ் பண்ணி மசாலாலாம் அந்த மீனுக்குள்ளே இறங்குற அளவுக்கு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி அது மேலே தடவி விட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் கொஞ்சம் டெக்கரேட்டிவ்க்காகவும் பார்க்கவும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மேலே போட்டு விட்டுருந்தேன். அப்புறம் மீனை ஒரு சைடு மசாலா தடவி வச்சுட்டு அப்புறம் குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் உரித்து வச்சுருந்தாங்க. அதை அப்படியே சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஊற வச்ச புளியையுமே நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த புளியை வந்து மறுபடியும் இன்னொரு தடவையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தேங்காய், எப்போதும் வந்து தேங்காய், தக்காளி இது 2த்தையும் அரைச்சி அந்த புளி கரைசலோடையே சேர்த்துருவோம். அதனால் தேங்காய் வந்து கீர்ந்து மிக்சியில் போட்டு சுற்றினா அப்படியே திருவின மாதிரி வந்துடும். அதை ஒரு 2 தடவை சுற்றி விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து ஆட் பண்ணி அந்த புளி கரைசல்லையே வந்து ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள், இதுவும் வீட்டில் அரைச்சதே தான். எல்லா குழம்புக்குமே இதுதான் யூஸ் பண்ணுவோம். அது தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மண் சட்டியில் தான் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அப்புறம் மண் சட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் காயும் போது வெந்தயம் ஆட் பண்ணுவோம். வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காயலை, அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு வச்சுருந்தேன். அந்த கேப்பில் வந்து சரி மீன் குழம்புனா மாங்காய் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் எடுத்து கட் பண்ணேன். அது மாம்பழமாக மாறிடுச்சு. சரி பரவாயில்ல, கடைசியாக ஆட் பண்ணி இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எண்ணெய் காஞ்சி வெந்தயம் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் கருவேப்பிலை போட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் எடுத்து அதோட ஆட் பண்ணிட்டோம். வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போடுவாங்க. நான் ஆல்ரெடி அந்த புளிக்கரைசல்லையே உப்பு போட்டதுனால திருப்பியும் வெங்காயத்தில் உப்பு போட்டு வதக்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெங்காயத்தில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். சரி வெங்காயம் அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து மாவும் ஓடிட்டு இருந்துச்சு. மாவு அரைச்சிட்டு இருந்தேன் இட்லிக்கு. அதையும் பார்த்துட்டு அப்பப்போ வந்து அதை கிண்டி விட்டுட்டு இருந்தேன். சரி அதை அரைச்சிட்டு சரி மாவு அள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி அள்ளிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு அதோட நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசல், தேங்காய், தக்காளி எல்லாம் ஆட் பண்ணதை அதில் ஊற்றி மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு சரி சாப்பாடு வைக்கிறதுக்காக அரிசி ஊற வச்சோம். அரிசி ஊற வச்சுட்டு மறுபடியும் பார்க்கும்போது குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லா மீனையும் எடுத்து குழம்புல போட்டு அதை மூடி ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கலாம். ஒரு கிண்டி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மாங்காய், அது மாம்பழமாக மாறினதுனால லைட்டாக லாஸ்ட் ஸ்டேஜில் போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம். அதுக்கப்புறமே ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பை.
லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் சைட்லேயே வந்து சாப்பாடையும் வச்சு விட்டாச்சு. சைட் பை சைடு அப்படியே கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. நம்ம எப்போதுமே சமைக்கும்போது எடுத்த திங்ஸ் எல்லாம் எடுத்த இடத்துல வச்சுட்டு கையோடையே கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டா நமக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறனால. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சாச்சு. மண் சட்டி வந்து நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சுட்டே இருக்கும் நல்லா. அதனால் கொஞ்சம் முன்னாடியே ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் மாவு பார்த்துட்டு இருந்தேன்னு பையனை அடுப்பு பற்ற வைக்க சொன்னேன். அவங்க அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மீன் பொரிக்க ஆரம்பிச்சிட்டோம். மீனுமே வந்து பொரிக்கும்போது மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. எப்போதுமே மீன் வந்து உடையாமல் நல்லா வந்துச்சு அப்படின்னா அதோட ஸ்கின் எல்லாம் உறிஞ்சி போகாமல் எண்ணெயில் விட்டாமல் நல்லா வந்துச்சுனாலே மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். மீன் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மீனையும் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பொரிக்கும் போது எங்கள் பாப்பா வந்து அதை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. சாதம், மீன் குழம்பு, மீன் வறுவல். அப்போ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக கிச்சனையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் எப்போதுமே தூங்க போகுவோம். எப்போதுமே இப்படி தான் இருக்கும். வீடியோக்காக மட்டும் இல்லாமல் எப்போதுமே நைட்டு வந்து பாத்திரத்தையும் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் மார்னிங் எழுதும்போது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கிச்சனை பார்க்கும்போது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். திங்க் பாசிட்டிவ். எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். தேங்க்யூ.